ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து பெக்கவே இவ்ளோ கஷ்டமா இருக்கே. அந்த காலத்துல எங்க அம்மா என்னையும் எங்க அண்ணனையும் பெத்து வளர்த்து எப்பா நினைக்கவே முடியல. ம். ஆமா, எங்களை எல்லாம் பெக்கல. நானும் என் தங்கச்சியும் வானத்துல இருந்து குதிச்சு வந்தோம். யாருக்கு தெரியும், உங்க தங்கச்சி குதிச்சாலும் குதிச்சிருப்பா குட்டிச்சாத்தா. ஏய், அவளை ஏன்டி திட்டுற? பாவம், அவளே ஹாஸ்டல்ல தங்கி கஷ்டப்பட்டு படிக்கிறா. கிழிச்சா. நான் தான் பாக்குறேனே, கரண்ட் எக்ஸாம் எழுதுறதை விட அரியர் எக்ஸாம் தான் நிறைய எழுதிட்டு இருக்காவ. நீங்க வேணா பாருங்க, காலேஜ் முடியறதுக்குள்ள எவனையாவது லவ் பண்ற நீங்க கூட்டிட்டு வந்து நிக்க தான் போறா. அடி பாவி, மனசுல இவ்ளோ வன்மத்தை வச்சுக்கிட்டாடி என் தங்கச்சி வரப்பலாம் மானே தேனே அப்படின்னு கொஞ்சம் பேசுற. எனக்கு வன்மம்லாம் கிடையாதே. ஒரு அண்ணியா அவ மேல இருக்க அக்கறையில் அப்படி சொன்னேன். நானும் 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கன்சீவ் ஆனதையே சாக்கா வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் பழி வாங்குறல. ஆஹா, என்ன பையா கண்டுபிடிச்சிட்டா, டைவர்ட் பண்ணிட வேண்டியதுதான். எங்க